கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான தெய்வ பிள்ளைகளை, பரலோகமான நிகழ்ச்சியின் மூலம் உங்களை சந்திப்பதில் என் இருதயம் கர்த்தருக்குள் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறது. உங்கள் எல்லாருக்குமே இயேசு கிறிஸ்துவின் இன்ப இனி நாமத்தினாலும் கிராஸ் டிவி ஊழியங்கள் சார்பாக என் அன்பின் வாழ்த்துக்கள். இன்றைய பரலோகம் அண்ணா, ஒரு ஜபம் வீண் போகாத. பிரியமான தெய்வ பிள்ளைகளே, இந்த உலகத்தில் நிறைய காரியங்கள் வீண். பைபிள் சொல்கிறது, ரோமர் 1:21, வீணான மனுஷன். கர்த்தரை அறிந்தவர்கள் அவரை துதிக்கலை, அவரை மகிமைப்படுத்தலை, தங்களுடைய கிரியையினாலே வீணரானார்கள். உணர்வில்லாத அவர்களுடைய இருதயம் இருளடைந்தது. நிறைய பேர் வீண். இன்னைக்கு நிறைய பொருட்கள் வீண். எதெல்லாம் வீண்? கொஞ்சம் யோசித்து பாருங்க. உங்களுக்கு ஓடிக்கிட்டே இருக்க எல்லாம், நீங்கள் கடைசியாக சொல்லுங்க எல்லாமே வீண். ஆனால் உங்கள் ஜபம் வீண் போகாத. பைபிள் முழுவதும் யாரெல்லாம் ஜபித்திருக்கிறாங்களோ அவங்களுடைய ஜபத்திற்கு நிச்சயமாய் பதில் உண்டு. எபிரேயர் 6:14, நிச்சயமாய் ஆபிரகாமினுடைய ஜபத்திற்கு ஆபிரகாமை கர்த்தர் ஆசீர்வதித்தார். உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் ஜெபிச்ச ஜபம் நிச்சயமாக உங்களுக்கு பதிலை கொண்டு வரும். அந்த ஜபம் மட்டும் வீண் போகாது. இதை இருதயத்தின் ஆழத்தில் விசுவாசிங்க, உங்கள் ஜபம் கேட்கப்படும். கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான தெய்வ பிள்ளைகளை, நம்ம வாழ்க்கையில் எல்லாம் வீணானா கூட உங்களுடைய ஜபம் ஒரு நாளும் ஒருபோதும் வீணாகாது. எஸ்தரின் புத்தகம் 6வது அதிகாரம் 14ஆம் வசனத்தை நீங்கள் வாசித்து பார்த்தா, மொர்தெகாய்க்கு எஸ்தர் ஒரு அழகான ஒரு காரியத்தை சொல்லுகிறாள், அனுப்புகிறாள். நானும் என் தாதிமார்களும் உபவாசம் இருந்து ஜெபம் பண்ணுவோம், அப்படியே நீங்களும் ஜெபம் பண்ணுங்கள். சட்டத்தை மீறி ராஜாவிடத்தில் பிரவேசிப்பேன், நான் செத்தாலும் சாகிறேன். ஜெபம் அவளை சாக வச்சுச்சான், அவளை வாழ வச்சுச்சான். ஜெபம் எஸ்தரை கொன்னுச்சான், ஜெபம் மொர்தெகாயை அழிச்சுச்சான். யோசித்து பாருங்க. எஸ்தரை உயர்த்தியது, மொர்தெகாயை மேன்மைப்படுத்தியது, யூத குலம் முழுவதையும் காப்பாற்றியது. எஸ்தரின் புத்தகம் 9வது அதிகாரம் 1 வசனத்தினுடைய பின்பகுதி, காரியம் மாறுதலாய் முடிந்தது. எஸ்தரின் புத்தகம் 7வது அதிகாரம் 10ஆம் வசனம், கடைசி வசனம், ஆமானையே தூக்கி போட்டார்கள். உங்களுக்கு விரோதமாக என்ன காரியம், என்ன சதி எழும்பினாலும் நீங்கள் ஜெபம் பண்ணிங்கன்னா அந்த ஜெபம் வீண் போகாது. நிச்சயமாக உங்களுடைய ஜெபத்திற்கு கர்த்தர் பதிலை கொடுப்பா. முழு வேதாகமத்திலும் ஜெபத்தால் செய்யாத காரியமே இல்லை. ஜெபத்தின் மூலமாக அநேக அற்புத அடையாளங்கள் நடந்திருக்குது. சீசர்கள் எல்லாரும் இயேசு கிறிஸ்து அற்புத அதிசயங்களை செய்கிறத பார்க்குறாங்க. சீசர்கள் என்னை காட்டும், இயேசுவே பிசாசை எப்படி துரத்தணும் சொல்லித்தாங்க கேட்டாங்களா? கடல் மேலே எப்படி நடக்கணும் சொல்லித்தாங்க கேட்டாங்களா? மரித்தோரை எப்படி உயிரோடு எழுப்பணும் சொல்லித்தாங்க கேட்டாங்களா? குஷ்டரோகிகளை எப்படி சொஸ்தமாக்கணும், செவிடரை எப்படி கேட்க பண்ணணும், குருடர்களை பார்வையடை எப்படி பண்ணணும் கேட்கவே இல்லை. அவங்களுக்கு புரிஞ்சுக்கிட்டாங்க, இயேசு ஜெபிக்கிறார், அதனால தான் இவ்வளோ பெரிய அற்புதங்கள் நடக்குது. அந்த ஜெபம் வீண் போகாது. ஆண்டவரை ஜெபிக்க சொல்லித்தார். இன்னைக்கு ஆண்டவரத்தில் சொல்லுங்க, ஆண்டவரை ஜெபிக்க சொல்லித்தார். ஆண்டவரை நான் ஜெபிக்கிற ஜெபம் வீண் போகாதபடிக்கு ஜெபத்திற்கு பதிலை தார். நிச்சயமா ஆவியானவர் உங்களை பார்த்து சொல்லும்படி சொல்லுகிறான், உங்களுடைய ஜெபம் ஒரு நாள் வீண் போகாது. தைரியமாயிருங்க. ஜெபிக்கலாமா? அன்பின் தகப்பனே, அநேகமுடைய பிள்ளைகள் கண்ணீரோடு ஜெபிக்கிறார்கள், உபவாசத்தோடு ஜெபிக்கிறார்கள், காத்திருந்து ஜெபிக்கிறார்கள், எதிர்பார்த்து ஜெபிக்கிறார்கள். இவர்களுடைய எதிர்பார்ப்பு எல்லாம் நிறைவேறட்டும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள பிதாவே, ஆமென், ஆமென். நன்மையும் கிருபையும் ஆசீர்வாதங்களும் நிச்சயமாய் உங்களை தொடரும்.